மிகுந்த மன உளைச்சல் ஏமாற்றத்துடன் மக்கள் விமான நிலையத்தில் பரிதவித்த பயணிகள், கண்டுகொள்ளாமல் அலட்சியமான அதிகாரிகள், திடுகிடுவென உயர்ந்த விமான பயண கட்டணம், விமான நிலையத்தில் கடும் வாக்குவாதம், இழப்பீடு கோரும் பயணிகள், இந்தியாவின் முதன்மை நிறுவனத்தில் ஏற்பட்ட குளறுபடி, மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தினால் ஏற்பட்டதா அல்லது மோடிக்கு எதிரான சதி வேலையா? விழித்துக் கொள்வாரா மோடி? காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நடந்தது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். கடந்த ஒரு வார காலமாக நாம் சமூக வலைதளங்களில் பல வினோதமான விசித்திரமான காணொளிகளை நாம் பார்த்திருப்போம். காணொளி மூலம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மணமக்கள் இறப்பிற்கு செல்ல முடியாமல் காணொளியில் பார்த்த இளைஞர், பல விசித்திரமான சம்பவங்கள் கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவில் நடந்து வருகிறது. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக அமைந்தது நமது நாட்டின் விமான சேவையில் ஏற்பட்ட மிகப்பெரிய குளறுபடிதான். மத்திய அரசாங்கம் சமீபத்தில் விமான பயண நேர கட்டுப்பாடு விதிமுறைகளை விதித்தது. அது விமானிகளுக்கும் விமான பணிப்பெண்களுக்கும் ஆதரவாக ஒரு பயண நேர கட்டுப்பாடு சம்பந்தமானது. இந்த திட்டம் விமான விபத்துக்களை குறைப்பதற்காகவும் விமான கோளாறுகளை தடுப்பதற்காகவும் மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்தியாவின் முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு வரும் இண்டிகோ நிறுவனத்தில் ஆட்கள் பற்றாக்குறையால் கடந்த ஒரு வார காலமாக இந்தியா முழுவதும் முழுமையாக விமான சேவை பாதிக்கப்பட்டது. இந்தியாவில் இண்டிகோ நிறுவனத்தால் 2300க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு விமான இருக்கின்றன. மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகிய சம்பவங்கள் நடந்தது. இந்த பிரச்சனை உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும். பிரச்சனையை உடனடியாக சரி செய்து மக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியமான நிகழ்வுகளை சரி செய்ய வேண்டும் என்று, பயணிகளின் பரிதவிப்பை குறைக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த நிலைமை சீராகும் வரை விமானிகளின் பணி நேர கட்டுப்பாடு மத்திய அரசாங்கம் தளர்த்தியும் உள்ளது. இந்த கட்டுப்பாடு என்பது, இதற்கு முன்பாக ஒரு விமானம் தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்கலாம் என்று ஒரு விதி இருந்தது. அதை இப்போது மத்திய அரசாங்கம் தொடர்ந்து 8 மணி நேரம் மட்டுமே பறக்க முடியும், வாரத்திற்கு 48 மணி நேரம் விமானி ஓய்வெடுக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறையின் சாராம்சம். இண்டிகோ விமான நிறுவனத்தில் ஏற்பட்ட பணியாளர்களின் குறைபாடுகளால் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதமான நிகழ்வுகள் நம் நாட்டில் நடந்தது. கடந்த ஒரு வார காலமாக சென்னை, பெங்களூர், மும்பை, இந்தியாவின் முக்கிய நகரங்களில் விமான சேவை பெருமளவில் பாதிக்கப்பட்டது. இன்றும் கூட சென்னை விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக விமான சேவை ஓரளவிற்கு திருப்தி கொள்ளும் அளவிற்கு நடந்து வருகிறது. 2300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நேற்று 1650 விமானங்கள் இயங்கியது என்று இண்டிகோ நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நிலைமை விரைவில் சீராக வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் இல்லாமல் உடனடியாக சீர் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களும் விமான பயணிகளும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்ட நிலையிலும் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் பயணிகளிடம் கடுமையான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்கள் மேல் எந்த குறையும் இல்லை என்று அதிகாரிகள் பயணிகளிடம் சண்டையிடும் காட்சிகள் நாம் சமூக வலைதளங்களில் பார்த்தோம். இது போன்ற அசாதாரணமான சூழல் நம் நாட்டில் நடைபெறும் பொழுது அதிகாரிகள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் தான் உடனடியாக சரி செய்திருக்க வேண்டும். அதை கண்டுகொள்ளாமல்
அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொள்வது ஏனோ என்றுதான் புரியாத புதிராக இருந்து வருகிறது. விமான நிலையத்தில் முன் அறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யக்கூடிய காட்சிகளும் நடந்து வருகிறது. அங்கு பயணிகளுக்கும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் கடுமையான பிரச்சனைகள் பல விமான நிலையங்களில் ஏற்பட்டு வருகிறது. உடைமைகளையும் இழப்பீடுகளையும் வேண்டும் என்று பயணிகள் போராட்டம் செய்யக்கூடிய ஒரு சூழலும் நடந்து வருகிறது. அதை தொடர்ந்துதான் நேற்று இண்டிகோ நிறுவனம் 610 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு தொகை பயணிகளுக்கு வழங்கியும் இருக்கிறது. விமான சேவை ரத்து காரணமாக மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஆளான மக்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் 4 பேர் கொண்ட கமிட்டி நியமித்து காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அதைத் தொடர்ந்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் பல விமான நிலையங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்தும் வருகிறார். இண்டிகோ விமான முதன்மை செயல் அதிகாரிக்கு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. திங்கட்கிழமைக்குள் அதற்குரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கடுமையாக எச்சரித்தும் உள்ளது. அதைத் தொடர்ந்துதான் இண்டிகோ விமான முதன்மை செயல் அதிகாரி வருகின்ற 10ஆம் தேதிக்குள் நிலைமை சீராகும் என்றும் அறிவித்திருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக 6000 ரூபாய் இருந்த விமான கட்டணம் இன்று 57,000 ரூபாயாக மாறிய சூழலும் நடந்திருக்கிறது. 5000 ரூபாய் இருந்த விமான கட்டணம் 50,000 அளவிற்கு உயர்ந்த காட்சிகளும் நடந்திருக்கின்றன. இது போன்ற அசாதாரணமான சூழல் நடைபெறும் என்பது ஏற்கனவே விமான நிறுவனத்திற்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்களின் அலட்சியத்தால் தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதமும் கடந்த ஒரு வார காலமாக நடந்திருக்கிறது. ஒரு வாரம் ஆகியும் இன்றும் விமானங்கள் சரிவர இயங்கவில்லை. இப்போது கூட பல விமான நிலையங்கள் ரத்து செய்யப்படக்கூடிய காட்சிகள் நடந்து வருகிறதை நாம் அறிகிறோம். இண்டிகோ விமான சேவை என்பது நமது நாட்டில் அதிகப்படியான தர புள்ளிகளை வைத்துக் கொண்ட ஒரு நிறுவனம். மக்களுக்கும் பயணிகளுக்கும் முறையான சேவையை செய்வதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நிறுவனமாக கடந்த காலங்களில் இண்டிகோ நிறுவனம் இருந்து வந்தது. அதில் கடந்த ஒரு வாரமாக ஏற்பட்ட குளறுபடியினால் பல சச்சரவான வினோதமான நிகழ்வுகளும் நடந்தது. இது குறித்து உடனடியாக சரியாக மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் செயல்படாமல் அலட்சியமாக இருந்ததன் விளைவின் காரணமாக தான் ஒரு வார காலமாகியும் விமான சேவை இன்னும் சீரடையவில்லை என்பது பயணிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். எல்லாம் பிரதமர் அவர்கள் முதல் நாளே உடனடியாக தலையிட்டு சீர் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்காது. பிரதமர் அவர்கள் உரிய முறையில் கவனிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. இது போன்ற சூழல் பிரதமருக்கு எதிரான ஒரு சதி வேலையை அரசின் அதிகாரிகள் ஈடுபடுகிறார்களா என்ற சந்தேகமும் அச்சமும் ஏற்படும் அளவிற்கு தான் இந்த சூழல் அமைந்திருக்கிறது. பல மத்திய அமைச்சர்கள் ஏனோ தானோ என்றுதான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமரின் 3.0 அரசாங்கத்தில் பல துறைகளில் அதிகாரிகள் தான் பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறார்கள் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உடனடியாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு நிலைமையை சீரடைவதற்கு பணியாற்ற வேண்டும் என்று மக்களின் எண்ணமாகவும் கருத்தாகவும் விலகிக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மத்திய ரயில்வே அமைச்சர் ரயில் நிலையங்களில் அவசரமாக புதிய ரயில்களை இயக்கியது வரவேற்புக்குரியது
என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு காரணமானவர்கள் மீது உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விமான பயணிகள் எதிர்பார்க்கிறார்கள். நடவடிக்கை எடுப்பாரா மோடி? மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நன்றி.